ரிஷபராசி கடந்த இதுல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருந்தாரு, இப்ப அதிசாரமா 3ஆம் இடத்துல வராரு. நன்மைகள் தராரா அப்படிங்கிற விஷயத்த இந்த 3ல் குரு வரக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது துரோகிகளை வெளிச்சம் போட்டக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாளா ஃப்ரெண்ட் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க, இப்பதாங்க தெரிஞ்சது. முகமூடியில கழட்டி ஆமா ஆமா முகமூடியெல்லாம் அப்படியே லைட்டா லெவலா கழட்டக்கூடிய அமைப்பு. அதே போல பார்ட்னர்ஷிப் பங்குகளை பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்புகள், அல்லது அதுல ஏதாவது ஒரு கணக்குல பிரச்சனை, அல்லது இத்தனை நாள் இருந்த ஒரு பிரச்சனை வெளியே தெரிகிறது. ரொம்ப நாளா ஓடவே இல்லைங்க தொழில், ஆனா ஏன் ஓடலை அப்படிங்கிற ஃபைன் பண்ணக்கூடிய காலகட்டம். ஏன் ஓடலை, ஏன் எனக்கு இது நல்லா இல்லை, ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஜாதகத்திலேயோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் எனக்கு நல்லா இல்லை, ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்த 48 நாட்கள் எல்லாம் யோசிப்பாங்க, நல்லா யோசிப்பாங்க. அதே போல நமக்கு ஏன் பிரச்சனை வர்றது, உறவனுடைய விரோதங்கள், பழக்க வழக்கங்கள விரோதங்கள், நட்போட்டாரங்கள விரோதங்கள், அதீதமான மனக்குழப்பம், அதீதமான பணக்குழப்பம், ரெண்டுமே வரும். பணத்திலையும் குழப்பம் வரும், எங்க வச்சுன்னு தெரியாது, மறந்துடுவோம். யார்கிட்ட கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா நான் 1000 கொடுத்தேம்மா, இல்லை இங்க 2000 கொடுக்கணுமா, அந்த வரவு செலவுல பிரச்சனை வர்றது. அதே ஒரு மனம் சார்ந்த குழப்பங்கள் வருவது.